ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். இந்த வருட இறுதிக்குள் அரசியல்வாதிகள், மூத்த அதிகாரிகள் இப்படி 50 பேர் அளவில் கைது செய்யப்பட இருப்பதாக ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளியாகி இருந்தது. அந்த 50 பேரும் யாராக இருக்கும் என்கிற ஒரு பரபரப்பு ஒன்று இப்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் நிதி மோசடி, கொலை, கொள்ளைகள், ஈஸ்டர் போன்ற மனிதகுல விரோத குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதி மோசடியுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் 5000 கோடி ரூபாய் அளவில் நாட்டுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். நாம் வழக்கமாக சொல்வது போல உண்மையில் இந்த நாடு இப்படியாவது எஞ்சி இருப்பது அதிசயம் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. 5000 கோடி ரூபாய் மோசடி நடந்த பிறகும் சிஸ்டம் இயங்கிக் கொண்டிருந்தது. 2005 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து 19 பில்லியன் டாலர்கள் பணம் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியே சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கைதானாலும் இலங்கை இழந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுமா என்பதுதான் விடை தெரியாத வினா. இதேவேளை தினமும் நடைபெற்று வரக்கூடிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முன்னாள் போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால உட்பட முன்னணி சமூக ஊடகங்கள் விபரமாக விபரித்து சொல்லி இருக்கின்றன. இலங்கை மக்கள் தெரிந்து கொள்ளக் கூடாது என்று இதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருந்த மிகவும் உணர்வு பூர்வமான மற்றும் சர்ச்சைக்குரிய தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் பகிரங்கப்படுத்தப்பட்டால் இலங்கை மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகுவார்கள் என்று சொல்லியிருந்தார் அஜித் தர்மபால. அதாவது இலங்கையை ஒரு உலுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர காத்திருக்கின்றன. சும்மா யோசித்து பாருங்கள், இந்த பயங்கரவாதிகளுக்கு நிதி எங்கிருந்து வந்திருக்கும் என்று சொல்லி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் மாதிரி தெருவுக்கு தெரு மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டும் சமூகத்தில் வெறுப்பையும் வன்மத்தையும் கொட்டியவாறு விவாதத்துக்கு வா என்று நாள் முழுக்க யாரையாவது பிடித்து எகிரிக் கொண்டிருந்த இந்த NTJ போன்ற சில கும்பல்களுக்கு பெரும் பெரும் பைகளில் குண்டுகளை காவி செல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது யார்? இவர்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வழங்கியது யார்? இவர்கள் எப்படி இத்தனை சுதந்திரமாக நட்சத்திர ஹோட்டல்களிலும் தேவாலயங்களிலும் நாசகாரத்தை அரங்கேற்றினார்கள்? இதுக்கான பதில்களை தேடினால்தான் இந்த பாரதூரத்தினுடைய பதபதைக்கும் பின்னணியை புரிந்து கொள்ளலாம். ஒருமுறை இரு தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பங்கு பற்றிய கஹலிய ரம்புக்வெல்ல அன்றைய புலனாய்வு பிரிவுகள் மூலம் சஹ்ரான் போன்ற பயங்கரவாதிகளுக்கும் இன்னும் சில அமைப்புகளுக்கும் பணம் வழங்கியதாக பகிரங்கமாகவே போட்டுடைத்திருந்தார். தெரியாதவர்கள் இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகள் என்று சொல்லி பத்திரிகைகளும் கூட விவரமாக செய்திகள் வெளியாகி இருந்தது. தேடி படித்து பாருங்கள். அந்த அமைப்புகளுக்கு எதிராக விசாரணைகள் நடந்ததா? அந்த அமைப்புகள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா என்பதையும் தேடி பார்க்க வேண்டும். அப்படி ஆயுத குழுக்களை வளர்த்து அவர்களுக்கு பணத்தையும் இன்னும் பலவற்றையும் வழங்கித்தான் அன்று நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு கட்டமைக்கப்பட்டது என்பதுதான் கெஹலிய சொல்ல வந்த செய்தியாக இருந்தது அந்த நேர்காணலில். உண்மையில் அன்று வளர்த்துவிட்ட இந்த நாக பாம்புகள் தான் முஸ்லிம் சமூகத்துக்கு தலைகுனிவையும் பெரும் நாசத்தையும் ஏற்படுத்தின. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்த இந்த கும்பலுக்கு பணம் வெளிநாடுகளில் இருந்து வரவில்லை என்றும் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் எதுவும் செலவு செய்யவில்லை என்றும் இவை அனைத்தும் பற்றிய முழு விவரம் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறார் அஜித் தர்மபால. அப்படி என்றால் நிதியுதவி செய்தது யார்? முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் சூலா கொடித்துவாக்கு நீதிபதி ஜனாக்டி சில்வாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாட்சியத்தில் இந்த பயங்கரவாதிகளுக்கு நிதி வெளிநாடுகளில் இருந்து வரவில்லை என்றும் மாறாக ராணுவ புலனாய்வு பிரிவின் ரகசிய கணக்கில் இருந்தோ அல்லது அரச உளவு பிரிவின் பிரத்யேக கணக்குகளில் இருந்தோ தான் சென்றிருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்கிறார் அஜித் தர்மபால. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் கவனித்தால் இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சுக்குத்தான் பட்ஜெட்டில் பெரும் தொகை ஒதுக்கப்படுகிறது. நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதுக்கான காரணம். எந்த அரசு அமைந்தால் இந்த விடயத்தில் சமரசம் செய்வதில்லை. இது யாருடைய பணம்? இதெல்லாம் பொதுமக்களினுடைய வரிப்பணம். வெளிநாடுகளில் தொழில் புரிபவர்கள், உள்நாட்டில் வரி செலுத்துபவர்கள் செலுத்தக்கூடிய பணம். நாம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு செலவு செய்யக்கூடிய வரிப்பணமும் 1 கிலோ பால்மா வாங்க செலவு செய்யக்கூடிய வரிப்பணமும் தான் அதில் அடங்கி இருக்கிறது. அஜித் தர்மபாலவும் சமூக ஊடகங்களும் சொல்வதை பார்த்தால் இந்த பணம் தான் பொதுமக்களை கொன்று ஆட்சி பீடம் ஏறுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி
எழுகிறது. சூலா கொடித்துவாக்கு சொல்லி இருப்பதாக சொல்லப்படும் சாட்சியம் அப்படியே வெளிப்படுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு ஒவ்வொரு வரியையும் படிக்கும் விதத்தில் அவை ஊர்களில் உள்ள புத்தக சாலைகளில் காட்சிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதிகார பசிபிடித்த நபர்கள் சேர்ந்து ஆட்சி பீடம் ஏறுவதற்கு ஒரு மிலேச்சத்தனத்தை நடத்தினார்களா என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இப்படியான தகவல்கள் எல்லாம் இப்போது பகிரங்கமாகிக் கொண்டிருப்பதால் தான் மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக சிறைச்சாலைகளில் கலவரங்கள் நடப்பதாகவும், வெறும் ஒரே மாதத்தில் 5 சிறைச்சாலைகளில் எந்த பின்னணியும் இல்லாமல் கலவரம் நடப்பதில்லை என்றும், இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட சதி என்றும் சொல்லுகிறார் அஜித் தர்மபால. இதேவேளை மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கிய புள்ளிகள் மட்டக்களப்பு பகுதியில் கைதாக இருப்பதாகவும், அந்த கைதுகளை தடுக்கவும், விசாரணைகளை முடக்கவும் கொழும்பு, கண்டி, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் போன்ற முக்கிய நகரங்களில் செயற்கையான ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி மக்களின் அமைதியான வாழ்வை குழப்பியடிக்கும் ஒரு சதியை சிலர் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லியிருந்தார். ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும், அரசும் அவதானமாக இருக்க வேண்டும். இது குறித்த தகவல்களை அஜித் தர்மபால காவல்துறையினருக்கு வழங்கி வைக்கவும் வேண்டும். உண்மையில் இந்த கருத்துக்களை அப்படியே உதாசீனம் செய்ய முடியாது. சிறைச்சாலை கலவரங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்றன என்று மஹிந்த ராஜபக்சவினுடைய அண்ணன் மகன் சசீந்திர ராஜபக்ச சொல்வதையும் லேசாக கடந்து போக முடியாது. சில மாதம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜான்சன் பெர்னாண்டோ சிறையில் நாமலுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று சொன்னதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அரசு காய் நகர்த்தும் என்று நம்புவோம். நாட்டில் இருக்கும் 33 சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஓய்வு பெற்ற 1000 ராணுவ அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகளாக நியமிக்கப்பட இருப்பதாகவும் ஊடக செய்திகளில் இன்றைய தினம் படிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. விவசாயிகளை வீதியில் இறக்கி பார்த்தார்கள், மீனவர்களை போராட்டம் செய்ய தூண்டினார்கள். அதுபோல புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது சிறுவர்கள் படிக்க முடியாத அபத்தங்களாலான ஒன்று என்று பிரச்சாரம் செய்து கல்வி அமைச்சை முற்றுகையிட்டு போராடினார்கள். இராணுவத்தினரை இந்த அரசு சிறையில் அடைப்பதாகவும், புலி டயஸ்போராவினுடைய கோரிக்கைகள் படியே இந்த அரசு இயங்குவதாகவும் கூறி கூடாரம் அமைத்து ஆர்ப்பாட்டம் செய்து பார்த்தார்கள். ஆயிரக்கணக்கில் பிக்குகளை திரட்டப் போவதாகவும், அரசுக்கு கனதியான ஒரு செய்தியை சொல்லப் போவதாகவும் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் பெரும்பாலான கதிரைகளில் காற்று உட்கார்ந்திருந்தது, எதிர்பார்த்த சனமும் வரவில்லை. இப்படி மக்களை தூண்டி நடத்திய எந்த ஒரு நிகழ்வும் சாத்தியப்படவில்லை. அத்தனையும் சொதப்பின. இதனால் தானோ என்னவோ அவர்களுடைய கோட்டையாக மாறி இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் கலவரங்களை ஏற்படுத்தி நாட்டை ஸ்திரமற்ற ஒரு நிலைக்கு தள்ள பார்க்கிறார்கள் போல தெரிகிறது. 2000 3000 சிறை கைதிகள் ஒரே நேரத்தில் கலகம் செய்வது என்பது சாத்தியமான ஒன்றுதான். ஆனால் சங்கிலி தொடர் மாதிரி மிக திட்டமிட்ட வகையில் நடப்பது என்பது இன்றைக்குமே சாத்தியமில்லை. பாடசாலையிலும் சரி, பல்கலைக்கழகத்திலும் சரி, ஒரே அடியாக மாணவர்கள் எல்லாம் திரண்டு வந்தால் அதை கட்டுப்படுத்துவது என்பது யாராலும் முடியாது இருக்கும் போது, பல்வேறு கொலைகள் உட்பட பயங்கரவாத செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரே அடியாக கலகம் செய்தால் அதை தடுத்து நிறுத்த சிறைச்சாலை அதிகாரிகளால் மட்டும் முடியுமான ஒன்று அல்ல. சிறை கலவரங்களின் பின்னணியில் ஒரு சில அரசியல்வாதிகளும், ஒரு சில சிறைச்சாலை உயர் அதிகாரிகளும், ஒரு சில கைதிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் சொல்லியிருந்தன. ஆக ஒரு சில சிறைச்சாலை உயரதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் வேலையே பயிரை மேய்ந்த கதை போல ஒன்றுதான் இது. ஆகவே நிலைமையின் தீவிரத்தை அரசு புரிந்து கொண்டு செயற்படும் என்று நம்புவோம். இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை அப்படியே தொடர்வதோடு இந்த நாட்டை முடக்கவும், மக்களின் இயல்பு வாழ்க்கையை கெடுக்கவும் மேற்கொள்ளப்படக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முறியடித்து தொடர்புபட்ட அத்தனை நபர்களை பற்றியும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் போக துணிந்த நபர்கள் வாழும் நாடு இது என்பதையும், தமது அரசியல் அபிலாஷைகளுக்காக எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் பலியெடுக்க தயங்காதவர்கள் வாழும் நாடு இது என்பதையும் உணர்ந்து கொண்டு ஜனாதிபதியும் அரசும் காரியமாற்றும் என்று நம்புவோம். இதேவேளை சிங்கள பௌத்தர்களின் இறுதி ஆயுதம்தான் நாமல் ராஜபக்ச என்று நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம். எங்கே வருகிறார்கள், எந்த பாதையில் வருகிறார்கள் என்று பலருக்கும் புரிந்திருக்கும். நாம் முன்னர் ஒரு வீடியோவில் சொன்னது போல, இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த பெரிதாக கஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இனமும் மதமும் போதும். ஆனால் இப்போது அதையும் சந்தையில் விற்க முடியவில்லை. நாட்டை வங்குரோத்தாக்கி எரிபொருளுக்கும் எரிவாயுவுக்கும் சாப்பாட்டுக்கும் திருவோடு ஏந்த செய்தவர்கள் இவர்கள்.
பங்களாதேஷிடம் போய் கடன் எடுக்கும் நிலைமைக்கு எம்மை தள்ளிய சூரர்கள். கண்ணால் காணாத இயற்கை பசளைக்காக 6.9 மில்லியன் டாலர்கள் பொதுமக்கள் வரிப்பணத்தை இறைத்த பொருளாதார நிபுணர்கள் தான் இவர்கள். இவர்களில் விசேட திறமை படைத்த மகாசூரர் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவர்களுக்கிடையே போட்டி பொறாமை இல்லை. மிக தாராளமாக மற்றவருக்கு தகுதியையும் பாராட்டையும் வாரி வழங்குகிறார்கள். பசில் ராஜபக்ச ஒரு திறமைசாலி என்றும் அவரை போன்ற ஒரு நபர் இலங்கையில் இல்லை என்றும் சொல்லுகிறார் நாமல் ராஜபக்ச. இன்று இவர்கள்தான் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதற்கும் எதிராக சத்தம் போடுகிறார்கள். இணைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. இப்போது 150 ரூபாவுக்கு விம் லிக்விட் 200 மில்லிலிட்டர். இவர்களோடு சேர்ந்து பாட்டலி சம்பிக்க ரணவக்க, தயாசிரி ஜெயசேகர, ராஜித சேனாரத்ன, GL பீரிஸ் என்று நான் ஒரு இடைவெளியையும் விடுகிறேன். உங்களுக்கு தெரிந்த பெயர்களையும் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக மகாநாயக்க தேரர்களை சந்தித்து வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எத்தனை தடவை இவர்கள் சந்தித்தார்கள் என்று தெரியவில்லை. இதில் வெட்டி ஜோக் என்னவென்றால், GL பீரிஸை தவிர மற்றவர்கள் பலருமே பிணையில் இருப்பவர்கள் அல்லது சந்தேகத்தின் பெயரில் கைதாக இருப்பவர்கள். இவர்கள்தான் இன்று நீதி கட்டமைப்பின் சுயாதீனம் பற்றி பேசுகிறார்கள். இது ஒன்றும் இரட்டை பிரஜா உரிமை கொண்டோருக்கு பாராளுமன்றம் வரலாம் என்று பசிலுக்காக கொண்டு வரப்பட்ட 20வது திருத்தம் போன்ற ஒன்றோ. அந்த திருத்தத்துக்கு தான் பல முஸ்லிம் அமைச்சர்கள் கை உயர்த்தி இன்று வீட்டில் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சாணக்கியன் கூட ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு, முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 5000 ரூபாய் தாளை நீட்டி காட்டியிருந்தார். பாராளுமன்றத்தில் அவமானப்படுத்தி இருந்தார். இன்று எல்லோருமே ஒரு பிளாட்ஃபார்ம் என்று ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். சரி, இந்த 20வது திருத்தம் போன்ற ஒன்றோ. அப்படி இல்லை என்றால் ஒரு ஜனாதிபதி எத்தனை தடவையும் போட்டியிடலாம் என்று மஹிந்த ராஜபக்சவுக்காக கொண்டு வரப்பட்ட 18வது திருத்தமோ அல்ல இது. இது நீதித்துறை சீர்திருத்தம். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனையை 2016ஆம் ஆண்டிலேயே சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்ததாக சொல்லுகிறார் நலிந்த ஜெயதிஸ். ஆனால் இப்போதைய சட்டத்தரணிகள் சங்கமும் தலைமையும் படு ஆக்ரோஷமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு எதிர்ப்பதற்கு உரிமை உண்டு போலவே சிவில் அமைப்புகளுக்கும் இதுபோல பல சட்டத்தரணிகளுக்கும் ஆதரிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பஸ் கமனு சொல்வது போல நாட்டில் பஸ் ஓடுவதில்லை. சட்டத்தரணிகள் சங்கமும் அவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை கடைசி வரை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதில் தவறும் இல்லை. உச்ச நீதிமன்றம் தான் கடைசியாக தீர்மானிக்க போகிறது. சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டும் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற போதுமானதா என்று சொல்லி தீர்மானத்தை உச்ச நீதிமன்றம் எடுக்கும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு மற்றவை சுமூகமாக நடக்கும். அதுவரை யாரும் தமக்கு விரும்பியதை சொல்லிக் கொண்டிருக்கலாம். மகாநாயக்க தேரர்களை தினமும் வேண்டுமானாலும் அவர்கள் சந்திக்கலாம். நாடு இயங்குவது அரசியல் சாசனப்படியே தவிர ஆளாளுக்கு இரவு பொழுதுகளில் ஆங்காங்கே எடுக்கப்படக்கூடிய இந்த பாக்கெட் மீட்டிங்குகளில் சொல்லப்படக்கூடிய முடிவுகளின் படி அல்ல என்பதை இவர்கள் இனிதான் புரிந்து கொள்ள போகிறார்கள். யார் என்ன சொன்னாலும் பொதுமக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன உட்பட நீதிபதிகளினுடைய ஓய்வூதிய வயது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதையே சமூக ஊடகங்களை பார்க்கும் போது புலனாகிறது. இதற்கு மேல் யாருடைய அங்கீகாரம் தேவைப்படும்? மக்களுக்குத்தான் ஆட்சியை தவிர பிரபுக்களுக்கும் தோற்று போன அரசியல்வாதிகளுக்கும் ஏற்ற விதத்தில் ஆட்சி செய்ய முடியாது. அப்படி ஆண்ட ஒரு யுகம் இருந்தது. ஆனால் அந்த யுகம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் முடிந்துவிட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.